இன்றைய தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பலை பிரதேசத்தில் முகமாலை தெற்கு என்கிற கிராமத்துக்கு பசுமை இல்லமூடாக கொஞ்சம் மரக்கண்டுகளை வழங்குறதுக்காக நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றோம். பசுமை இல்லம்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு வந்து நிறுவனக்காரர் என்ன செய்வாங்க வந்தால் அரிசியை தருவாங்க, சில விட காசையும் தருவாங்க. இப்படியான உதவி திட்டங்கள் செய்கிறது குறைவு எந்த நிறுவனம் என்றாலும். பசுமை இல்லம் வந்து என்னன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் தூர நோக்கோட. இப்போ நீங்கள் காசு தந்தால் என்ன செய்வீங்க? காசு தந்தா என்ன செய்வீங்க? நீங்க சொல்லுங்க பாப்போம். சிலவழிச்சுவீங்க. சாப்பிட தந்தா உதாரணம் ஒரு அரிசி ஒரு 5 கிலோ சீனி சாப்பிட ஒரு நாள் முடிச்சிருவீங்கண்ணா. ஒரு மாதம் 2 மாதத்துல எல்லாம் முடிஞ்சிடும். ஆனா மரக்கண்டு தந்தா என்ன செய்வீங்க? நட்டு பாதுகாத்தா இது என்ன செய்யும்? பயன் தரும். ஒரு கொஞ்சம் காலத்துல நான் இப்போ ஒரு 6 மாதமோ 1 வருஷத்துல என்ன செய்வீங்கன்னு சொன்னா இதுல பலன் எடுப்பீங்க. பலன் எடுத்தா அது யாரும் இல்லாம கேளுமா? மரமா செத்து போனதான் அந்த பலன் இல்லாம போகும். மற்றபடி என்ன செய்யும்? உங்களை காலமா இப்போ அம்மாவுக்கு 2 பிள்ளைகள் இருக்குன்னு சொன்னால் பிள்ளைகளும் என்ன செய்யும்? மரத்தில் பயன்படுத்தும். ஏன்னா அப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால் உங்களோட பொருளாதாரத்தை வந்து அபிவிருத்தி செய்கிறதுக்காக தூர நோக்கோட வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், பசுமையை வளர்ப்பும் வறுமை ஒழிப்பும் தான் எங்களோட துணைப்பொருள். அப்போ அதுக்கு அமைவாக கிட்டத்தட்ட 40 கிராமங்களுக்கு மேலே வடகிழக்கில் வந்து பெருமளவில் வேலை செய்து கொண்டோம். அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து நிறைய கிராமங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே பழையில வந்து இந்த வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். பசுமை இல்லம்னா ஆரம்பத்தில் வந்து இப்போ மரக்கன்றுகளை தருவோம். பிறகு பேக்கில் வந்து மிளகா இந்த 3 மாதத்தில் பலன் தரக்கூடிய மாதிரி கீரை விதை, அப்படி இல்லாட்டி மிளகா கண்டு கத்திரி கண்டு அப்படியான ஒரு 3 மாதத்தில் பலன் எடுக்கிற மாதிரி. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா கண்டை கொண்டை வச்சு போட்டு அதோட என்ன செய்வீங்கன்னு சொன்னால் மிளகா கண்டுகள் கீரை அதுக்கெல்லாம் வைப்பீங்க. வச்சா என்ன செய்யணும் 3 மாதத்தில் அது பலன் தரும். அப்புறம் அது முடிய என்ன செய்யணும்னா அப்புறம் அதுக்குள்ளே இதே வச்சுக்கணும். இது வந்து அது முடிய இதுட்ட பலன் தர வலிக்கிட்டுரும். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நவீன காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருத்தம் தான். கேன்சர் வருது, முட்டு இருக்குது, சகல வருத்தங்களும் இருக்குது. என்ன பிரச்சனைண்டா எங்களோட நாட்டின் வந்து உணவு பழக்க வழக்கம் தான் மெயின் பிரச்சனை. என்னத்தை பார்த்தீங்கன்னு சொன்னாலும் மருந்து தான் இருக்குது. இப்போ நெல்லை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நெல்லில் எவ்வளவோ மருந்து அடிக்கிறாங்க, பூச்சி மருந்து அடிக்கிறாங்க, பசலையை போடுறாங்க. வருமானத்தை கூட்டுறதுக்காக நிறைய ரசாயன உரங்களை தான் பயன்படுத்திடும். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை இன்னும் ஆயுள் காலம் வந்து 60க்கு வந்துச்சு. 60லேயே எல்லாரும் இப்படி என்ன செய்வாங்க, 45 50 வயசு 60 வயசு வந்தால் அங்கப்பில்லை இந்த மருந்து தான். இதில் குளிசை குடிக்கிறாங்க தான் நிறைய பேர் இருப்பீங்களா. ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் நிறைய வருத்தங்கள் வருதம்மா. என்ன காரணம்னா முதல் ஆக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 75 80 வயசு மட்டும் ஆரோக்கியமாக இருந்தாங்க. என்னென்னா அவங்களோட உணவு மருந்து இல்லை, ஒன்றும் இல்லை, ஆரோக்கியமாக சாப்பிட்டாங்க இருந்தாங்க. இப்போ அப்படியான ஒரு தூர நோக்கோட நீங்கள் எங்களோட சமூகம் வந்து என்னென்னா கடந்த காலங்களில் கொடிய யுத்தம் நடந்தது, பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டிருந்தது. அவ்வாறான இது வந்து ஆக்களை மீட்டெடுக்கிறதுக்காக வந்து பசுமை இல்லாமல் வந்து தங்களுடைய வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரான மரக்கண்டுகளை தான் கொடுக்குறேன். ஒரு 4 மரக்கண்டை வச்சு தண்ணி ஊற்றுறீங்கன்னா உங்களுக்கு வந்து உலா ஆரோக்கியம் இருக்கும். ஒரு சந்தோஷமாக இருக்கும். காலமையில் எழும்பி ஒரு மரக்கண்டை பார்த்தாக்க தண்ணியை ஊற்றுனீங்க சொன்னால் மனசு சந்தோஷமாக இருக்கும். அடுத்தது வந்து என்னென்னு சொன்னால் நல்ல தூய்மையான மரக்கறிகள் வந்து எங்களுக்கு கிடைக்கும். இப்படியான எல்லா விதமான இதுகளையும் கருத்தில் கொண்டு தான் வந்து பசுமையெல்லாம் இப்படியான வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கு. இப்போ நீங்கள் முதல் கட்டாக மரத்தை வைப்பீங்க. இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் பழையில பிறப்பிடமாகவும் லண்டனில் வசித்து வருகின்ற திரு வேலுப்பிள்ளை வசந்தன் அவர்களுடைய பிறந்தநாள் பரிசாகத்தான் இந்த மரக்கண்டுகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. இந்த மரக்கண்டுகளை உங்களுக்கு வழங்குறது யாருன்னு சொன்னால் எங்களுடைய பசுமை இல்லத்தினுடைய லண்டன் நாட்டினுடைய இணைப்பாளர் திருமதி வானதி சிறி அவருடைய நிதி பங்களிப்பில் வந்து இந்த மரக்கண்டுகள் உங்களுக்கு வழங்கினாங்க. அப்போ அந்த அக்கா என்ன சொன்னால் லண்டனில் இருக்கிறா உங்களுக்கு இடத்துக்குரிய ஒரு ஆள் அவள் தான் சொல்லியிருக்கிறா. என்னென்னு சொன்னால் எங்களோட பல கிராமத்தில் எங்கேயாவது கிராமத்தில் செலக்ட் பண்ணி இந்த மரக்கண்டுகளை இவர் பிறந்தநாள் பரிசாக கொடுக்க சொல்லி. அப்போ அதுக்காக நாங்கள் பழைய தடிங்கி வந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக இது வந்து பசுமை கிராமமாக மாற்றப்படும். பசுமை கிராமம் தொடர்ச்சியாக மரக்கண்டுகளை வந்து நீண்ட காலத்துக்கு வந்து உங்களுடன் நாங்கள் பயணிக்கிறதுக்கு திட்டம் தான் இது. பழைய புறப்படமாகவும் லண்டனில் வசித்து வருவதுமாகிய திரு வேலுப்பிள்ளை வசந்தன் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு திருமதி வானதி ஸ்ரீ அவர்களுக்கும் அவர்களின் நிதி பங்களிப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முகமாலை கிராம மக்கள் சார்பாக அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கின்றோம்.